மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. விஜய்க்கு கிடைத்த ஒரு மாபெரும் வரவேற்பு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வயிற்றில் புலியை கரைத்தது. அவ்வளவுதான். விஜய்க்கு பலர் நன்றி தெரிவிக்கிறார்கள். அவர் ஒரு சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவர், அவருக்கு கிறிஸ்டியன் ஜோசப்னு பேர் வச்சுக்கா, எல்லாம் ரைட்டுங்க, யாரும் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரே ஒரு விஷயம், நல்ல விஷயத்த பண்ணாரு. ஃபர்ஸ்ட் டைம் கட்சி ஆரம்பிச்ச உடனே 2 பிராமணனுக்கு சீட்டு கொடுத்துட்டாரு. ஐ எம் ஹாப்பி. திருமாவளவன் 6 டிசம்பர் அம்பேத்கருடைய நாள்ல புத்தகம் ரிலீஸ் பண்ணும்போது, விஜய் இந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணும்போது வரேன்னு வராது இருந்தாரு. அன்னிலே நின்று வரைக்கும் அவர் கன்ஃபியூஸ்டா தான் இருக்காரு. விஜயனுடைய பயத்துல தான் இருக்காரு. ஒருவேளை நாடாளுமன்றத்தின் ராஜினாமா செய்து விட்டு சட்டசபைக்கு வரேன் தினியே மாத்தினார், யூ டர்ன் அடிச்சார், பல்ட்டி அடிச்சாரு. காரணம் விஜய். நடுவில் இன்னொரு கலப்பி விட்டாங்க, அவர் இன்னொரு படம் நடிக்க போறாருன்னு இன்னைக்கு பேப்பர்ல. நடிக்கட்டும், என்னங்க இருக்குது, அங்க நடிப்புல இருந்து வந்தாங்க. இப்ப பாத்தீங்க, இந்த ஸ்மிருதி இரானி யூனியன் மினிஸ்டர் இருந்து நடிச்சாங்க. என்.டி. ராமராவ் சீஃப் மினிஸ்டர் இருந்து சில ஆக்ஷன் நடிச்சார். இதுல என்ன இருக்குது? இல்ல சார், அவருக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு திரும்ப படம் நடிக்க போறதுல தவறு இல்லையா சார்? இனிமேல் படம் நடிக்க மாட்டேன். எங்க நீ அந்த படத்தை நீங்க சுக்குநூறு ஆக்கிட்டீங்களா சார்? அவனுக்கு நஷ்டம் 500 கோடி வந்து சார். உங்க அப்பா நான் கொடுக்க போறான். ஏன் விஜய் தொடர்ச்சி திமுக எதிர்க்கிறார்? திமுக ஏன் விஜய் எதிர்க்கவே மாட்டீங்க? இன்ன வரையும் இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. விஜயே எதிர்க்கிறதே இல்லை, பாஜக மட்டும் தான் எதிர்க்கிறதுக்கு நோக்கம் என்ன? உதயநிதி முதலமைச்சராக வருவதை விஜய் தடுப்பார். மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு காரணம், இன்னைக்கு தமிழ்நாட்டுல 2 ஈவெண்ட் நடந்ததுங்க. அந்த 2 ஈவெண்ட்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. டெல்லியில இருந்து உட்காந்து பார்த்தமான திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு கடைசியா மணி ஊதித்தாங்கன்னு தான் தெரியும். சங்கு ஊதியாச்சு. ஆக மொத்தம் திமுகவுடைய தோழமை கட்சிகளுக்கு விஜய் என்பதை கேட்டால் சிம்ம சொப்பனமாக இருக்குதுங்க. கர்ஜனை பண்றதை பார்த்தா பயமா இருக்கு. ஒன்னில் அவர் நடந்து விசில போடுறாரு. கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் ஐயா. நமஸ்காரம். நமஸ்காரம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா இருக்கேன். ஓகே, ஹாப்பியா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு காரணம், இன்னைக்கு தமிழ்நாட்டுல 2 ஈவெண்ட் நடந்ததுங்க. அந்த 2 ஈவெண்ட்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. டெல்லியில இருந்து உட்காந்து பார்த்தமான திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு கடைசியா மணி ஊதித்தாங்கன்னு தான் தெரியுது. சங்கு ஊதியாச்சு. காரணம் என்னன்னா, நாகர்கோவில் தமிழ்நாட்டினுடைய எல்லை கோடி, அதில் பிரதமர் நரேந்திர மோடியும் எடப்பாடி பழனிசாமியும் பேசியது, நடந்தது, ரோட் ஷோ பண்ணது. சென்னையில் விஜய் ரோட் ஷோ பண்ணது. இது 2 தான் மத்தியானம் 3 மணில இருந்து 6 மணி மட்டும் போச்சுங்க. இந்த நாள் தமிழ்நாட்டினுடைய தொலைக்காட்சிகள் திமுகவுடைய அடிமைகளாக இருந்த தொங்கு சதிகளாக இருந்தது என்று ஒரு புகாரை சுமத்தி கொண்டிருந்த தொலைக்காட்சிகள் இன்றுதான் முழுக்க காமிச்சாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், எலெக்ஷன் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துடுச்சு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா சொல்ற மாதிரியும் எடப்பாடி பழனிசாமி சொல்ற முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அதுதான். ஆக மொத்தம் விஜய்க்கு பலர் நன்றி தெரிவிக்கிறார்கள். அவர் ஒரு சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவர், அவருக்கு கிறிஸ்டியன் ஜோசப்னு பேர் வச்சுக்கா, எல்லாம் ரைட்டுங்க, யாரும் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரே ஒரு விஷயம், நல்ல விஷயத்த பண்ணாரு. ஃபர்ஸ்ட் டைம் கட்சி ஆரம்பிச்ச உடனே 2 பிராமணனுக்கு சீட்டு கொடுத்துட்டாரு. ஐ எம் ஹாப்பி. ஏன் தெரியுமோ, இத்தனை நாள் ஒடுக்கப்பட்டிருந்த சமுதாயம் பிராமண சமுதாயம். பிராமண சமுதாயத்தில் அதிமுகவும் திமுகவும் கூட, திமுக இருந்தபோது, நான் அம்மா இருந்தபோது, ஜெயலலிதா இருந்தபோது கொடுத்துருந்தாங்க. பட் இந்த ஓவரால் பாத்தீங்கன்னா, இன்று விஜய்க்கு கிடைத்த ஒரு மாபெரும் வரவேற்பு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வயிற்றில் புலியை கரைத்தது. அவ்வளவுதான். இவ்வளவு நடக்குதுங்களே. டால்ஸ்டாய் கலர் கண்ணாடி நேயர்களுக்கு ஒண்ணு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ராகுல் காந்தி எங்க வரல? அவர் சொல்றாரு, திமுக காங்கிரஸை பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துன்னுட்டு. அதுக்குதான் விஜய் பதில் சொன்னார், உண்மையான காங்கிரஸ்காரெல்லாம் எங்கிட்ட இருக்காங்க, வேலைக்கு போறவங்க எல்லாம் திமுக இருக்கான்னுட்டு. அன்னிலேருந்து குழம்பு சனி பிடிச்சது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு. மம்தா பானர்ஜி சொல்றாங்க, விஜய் சொன்னதையே,
திமுகவிற்கும் பாஜகவிற்கும் இடையே தொடர்பு இருக்கிறது இருக்கோ இல்லையோ அந்த அம்மா ஒரு கதை காட்டி விட்டாங்க. ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் 2 மேஜர் பார்ட்டிஸ் ஒரு ஒரு பதிவுல இருக்கு, ஒரு டிஸ்கஷன்ல இருக்கு, ஒரு டிபேட்ல இருக்கு. இது வரைக்கும் விஜயை பத்தி ஒரு வார்த்தை பேசிதாக இந்த மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் யாருமே பேசுறது கிடையாது. நோட் பண்ணீங்களா இல்லையா தெரியாது எனக்கு. இதுதாங்க ஒரு திருப்பத்தை நான் பார்க்கிறேன். அதனால தான் நான் சந்தோஷமா இருக்கேங்க. சார் ஓகே சார். இப்படி ஒரு பக்கம் இருக்கையில் திருப்பூரில் நடந்த மீட்டிங்கில் அளவு கடந்த ஒரு கூட்டம், டி நகரில் எல்லா இடத்துலையும் கூட்டம். இது திமுகவுக்கு என்ன மாதிரி அச்சத்தை ஏற்படுத்தும்? ஏன்னா கூட்டம் ஓட்டம் மாறாதுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஆனால் விஜய்க்கு கூட்டம் கூடிட்டே இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? கூட்டம் இருக்கோ இல்லையோ இந்த சில தினத்தந்தி, புதிய தலைமுறை, நியூஸ் 18 இவங்கெல்லாம் ஒரு இளம் பெண் வாக்காளர்களிடமும் முதல் டைம் வாக்கு அளிக்க போகிறவர்களிடம், மாணவர்களிடம், கல்லூரி மாணவர்களிடம், முதுமையானவரிடம் கேட்டும் பொழுது எங்களுக்கு விஜய் தான் ஓட்டு 10ல் 8 பேர் சொல்லிட்டாங்க சென்னையில். நான் இன்னைக்கு கேட்டேன். அதெல்லாம் 3 மணிலேருந்து 6 மணி ஒன்று நான் டெலிவிஷன்லேயே தான் உட்காந்தேன். ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாமே. அந்த ஒரு திருப்பத்தை நான் பார்க்கிறேன். கூட்டம் வரலன்னு சொல்றதெல்லாம் விடுங்க. அப்புறம் இப்போ ஒரு புதுசா கதை கட்டுறாங்க. கூட்டம் வந்தா கூட அது ஓட்டு ஆகுமா? ஓட்டு ஆக்கிட்டுனா அவர் 3 சீட்டுக்கு மேல வராது, 4 சீட்டுக்கு மேல வராதுன்னுட்டு கருத்து கணிப்பாளர்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இருக்கட்டும், அதனால என்ன இருக்கு? இன்றைய தேதியில் தமிழ்நாட்டிற்கு போதைப் பொருளை கொடுத்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும், சாராய விலை கொடுத்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் அஷூரன்ஸ் மேல கொடுக்குறாங்க. இந்த 8000 ரூபாய் கூட எப்படி கொடுக்க போறாங்க? தமிழ்நாடு அரசாங்கம் கஜானா காலி அனுப்புறோம். இப்ப பாருங்க, உத்தரப்பிரதேசம், அடிக்கடி குஜராத் எல்லாம் சொல்றாரு. கர்நாடகால ராகுல் காந்தி போன போது நாங்க டக்கா டக் உங்களுக்கு 8000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாரு. ஆட்சி அமைஞ்சு 3 வருஷம் ஆச்சு, அவங்களால கொடுக்க முடியல. பொருளாதார சீர்குலை வந்து விட்டது கர்நாடகாவில். அது மாதிரி தமிழகத்தில் வராது என்பதை மு.க. ஸ்டாலின் உறுதிமொழி அடிப்பாரா? இந்த சப்ஜெக்ட் மாத்திரத்துக்கு தான் அந்த உமன் ரிசர்வேஷன் பில்லு, டீலிமிட்டேஷன் பில்லுன்னு கதை அடிக்கிறாரு. ஸோ என்னங்க இது? அவருக்கு எதிர்ப்பு தான் அவருக்கு ஒரு அரசியலா, நெகட்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணணும் தான் இருக்காரா தெரியல. தமிழ்நாடு மிரட்டி பார்க்குறீங்களா? பழைய திமுகவை பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. எப்படி பார்க்குறீங்க? அது அந்த காலம் அடையாடி போயிடுச்சுங்க. பழைய திமுக சத்தியவாணி முத்து அம்மா இருக்காங்களா? அப்போ கே.ஏ. மதிகண்டன் இருக்காங்களா? பாவு சண்முகம் இருக்காரா? நெடுஞ்செழியன் இருக்காரா? இரா செழியன் இருக்காரா? நாஞ்சில் மனோகர் இருக்காரா? இப்ப இருக்கிறதுல யாரு? நாஞ்சில் மனோகரிக்கு அவெல்லாம் பார்த்தது ஒரே ஒரு ஆள் தான் இருக்காரு திமுக. கடைசி ஆளு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எல்லா லீடர்ஸையும் பழகினவர் துரைமுருகன். அவரை தவிர மீதெல்லாம் புதுசு தானுங்க. திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பயமுறுத்துறாங்கன்னு தெரியலையே. ஒரு வாட்டி ஆரவாரம் பண்ணி பார்க்கட்டும் என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமே. கருப்பு பலூன் விடப்படுறாங்க நாளைக்கு, உடனே வெள்ளை பலூன் விட்டுருவாரு. நாளைக்கு அதை விஜய் பேசுவார் பாருங்க, கருப்பு பலூன் விடுறதை பத்தி பார்த்துட்டே இருங்க. எங்க விமன்ஸ் ரிசர்வேஷன் பில் எதுக்கு இங்க எதுக்குறாங்க? இந்த மாநில கட்சிகள் தான் பெண்களுடைய ஆதிக்கத்தை குறைத்திருக்கிறது, பெண்களுக்கு உரிமை கொடுக்கவில்லை. உமன்ஸ் எம்பவர்மெண்ட் தான் கொடுக்க. இப்ப பாருங்க, தமிழ்நாட்டில் எதுவோ சொல்றமோ இல்லையோ, சீமான் விஜய்க்கு எதுக்கு சொல்றாரோ ஆதரவா சொல்றாரு தெரியல. அவர் 50% கொடுத்துட்டார், நம்ம விஜயம் 33% கொடுத்துருக்காரு. ஸோ திஸ் ஆர் ஆல் சர்டன் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் நினைக்கிறேன். எனக்கு கிடைக்கும் போது தெரியுது இதெல்லாம் ஒரு குழப்பத்துக்கு விதை வெட்டுகிறாரோ என்ற நம்பிக்கை இருக்கிறது. சரி சார், இப்படி ஒரு பக்கம் இருக்கையில் விஜய் சார் மட்டும்தான் அவங்க தாவேக்கால வேலை செய்கிறதாகவும், மற்ற வேட்பாளர்கள் பெருசாக பிரபலம் இல்லாதனால அது கூடிட்டு ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா 8 தொகுதி 7 தொகுதிக்கு மேலே வெற்றி பெற மாட்டாங்க. ஓட்டை பிரிக்கிறது பார்த்தீங்கன்னா அதிமுக மற்ற கட்சிகளுக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு தொடர்ச்சியா சொல்லிட்டு வர்றாங்க. இருந்தாலும் திமுகவுக்கு நாளுக்கு நாள் செல்வாக்கு அடைஞ்சிட்டு வர்றாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. தவறான கருத்து. டால்ஸ்டாய் கலர் கண்ணாடி நேயர்களிடம் அது மாதிரி நீங்க சொல்லவே சொல்லாதீங்க. நாளுக்கு நாள் திமுகவுடைய ஒரு மாண்பு குறைந்து கொண்டே வருகிறது. தந்தையார் கருணாநிதி ஐயாவிற்கு இருந்த ஒரு பிடிப்பு கிரிப்பு மு.க. ஸ்டாலினும் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. இல்லாம எதுக்குங்க ஒரு நெகட்டிவ் பாலிடிக்ஸ் பண்றாருங்க? தங்களுடைய கட்சியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் மறைக்கிறதுக்காக இது மாதிரி செய்யறாங்களா? ஸோ அதுதான ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. விஜய்க்கு ஓட்டு வருதோ ரோடு இருக்குதோ நோட்டு இல்லையோ என்னதான் இருந்தாலும் இந்த குழப்பம் இருக்கு பாருங்க திமுக மனசுல, அது தேர்தலுடைய வெற்றியை பாதிக்கும். விஜயினுடைய கூட்டம் என்பது சாதாரணமானது அல்ல. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி வர கூட்டமும் சாதாரணது அல்ல.
நீங்க மு.க. ஸ்டாலினுடைய கூட்டத்தை, உதயநிதி ஸ்டாலின் கூட்டத்தை பாருங்க, அந்த ஸ்பான்டேனியஸா இருக்கா பாருங்க, அந்த கிரேசினஸ் இருக்கா பாருங்க, இல்ல. இப்ப விஜய் மூஞ்சிலையும் எடப்பாடி மூஞ்சிலையும் சிரிப்பு இருக்குது. ஆனா நம்ம மு.க. ஸ்டாலினுடைய முகத்திலோ, உதயநிதி முகத்திலோ, திமுக பேச்சாளர்கள் முகத்திலோ ஒரு எண்ணெய் வழிகிற மாதிரி இருக்குதுங்களே, ஆயில் வழிகிற மாதிரி தானே இருக்குது. நீங்க கேட்டீங்க ஒரே ஒரு நபர் தான் பிரச்சாரத்துக்கு போகிறார் விஜய் என்று. ஆனா என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, ஸ்டாலினுக்கு தவிர வேற யார் இருக்காங்க டிஎம்கே? சொல்லுங்க, யார் இருக்காங்க? எல்லாரும் கண்டெஸ்ட் பண்றாங்க. மூத்த தலைவர் யார் இருக்காங்க திமுக? இல்லை சார், கூட்டணி கட்சிகளை போகிறாரு. மதிமுகலேருந்து வைகோ நல்லா பேசுகிறாரு, திருமாவளவன் நல்லா வந்து சிறந்த பேச்சு கொடுக்குறாரு, கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் நிறைய மீட்டிங்கில் போய் சிறப்பாக பேசுகிறதாகவும் இருக்குது. அது மக்கள் மத்தியில் எடுபடுற மாதிரியும் இருக்கிற மாதிரியான விஷயங்கள் அவங்க கல நிறுவனத்தில் சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற சிச்சுவேஷனை பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் அவர்கள் உண்மையான காங்கிரஸ் என்னிடம் இருக்கிறதுன்னு சொன்ன பிறகு காங்கிரஸில் குழப்பம் வந்து விட்டது. திருமாவளவன் 6 டிசம்பர் அம்பேத்கருடைய நாள்ல புத்தகம் ரிலீஸ் பண்ணும்போது, விஜய் இந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணும்போது வரேன்னு வராது இருந்தாரு. அன்னிலே இன்னி வரைக்கும் அவர் கன்ஃபியூஸ்டா தான் இருக்காரு, விஜயனுடைய பயத்துல தான் இருக்காரு. ஒருவேளை நாடாளுமன்றத்தில் ராஜினாமா செய்து விட்டு சட்டசபைக்கு வரேன் தினியே மாத்தினார், யூ டர்ன் அடிச்சார், பல்ட்டி அடிச்சாரு. காரணம் விஜய். ஸோ ஆக மொத்தம் திமுகவுடைய தோழமை கட்சிகளுக்கு விஜய் என்றதை கேட்டால் சிம்ம சொப்பனமாக இருக்குதுங்க. கர்ஜனை பண்றதை பார்த்தா பயமா இருக்கு. ஒன்னில் அவர் நடந்து விசில போடுறாரு. எங்க நான் நேற்று கேள்விப்பட்டேன், தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி அவங்க எல்லாம் பிளாஸ்டிக்ல ஒரு ஊதல் வந்து ஒரு விசில் வந்து ₹1 கொடுத்துட்டு 8 லட்சம் விசில் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி திமுக உதயநிதி உதயசூரியன் சின்னமோ அல்லது பம்பரமோ இல்ல காங்கிரஸ் கையோ விற்ற மாதிரி தெரியலீங்களே. இதெல்லாம் எதை காண்பிக்கிறது? எழுச்சியை காண்பிக்கிறது, ஒரு புரட்சியை காண்பிக்கிறது. அதுதான் திமுகவிற்கு ஒரு அபாயகரமாக இருக்கும். ஆன்டி இன்கம்பன்சி வேவ் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறது என்பதுதான். அதை எப்படி என்கேஷ் பண்ண போறாங்க விஜய் அண்ட் எடப்பாடி பழனிசாமி, பிரதமர் நரேந்திர மோடி, இதெல்லாம் வெயிட் அண்ட் வாட்ச் தான் தெரியும். திருப்பூர்ல பேசுறதால எப்படி பாக்குறீங்க? மக்கள் மத்தியில் நிறைய வரவேற்பு ஏற்படுத்தியிருக்கு, நிறைய இதுல பேசப்படுறதா இருக்கு, அதில் எப்படி பாக்குறீங்க சார்? திருப்பூருடைய இருக்கக்கூடிய மீட்டிங்கினுடைய ஒரு எழுச்சி என்பது மிக மிக ஒரு ஆதரவாகத்தான் இருக்கிறது என்று நான் கணக்கு போட்டு சொல்ல முடியும். எது இருப்பினும் நான் தங்களிடம் சொன்ன மாதிரி நாம் இன்று இரவு பேசுவதை விட நாளை மதியம் அந்த தேர்தல் அறிக்கை வந்த பிறகு தமிழ் வெற்றி கழகத்துடைய தேர்தல் அறிக்கையில் பல நூதன சம்பவங்கள் இருப்பதாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன். ஒரு 18 பாயிண்ட் சொல்லியிருக்கிறாமே, அதுல மேஜரா இருக்கும். இப்போ மீதி இடத்துல அனௌன்ஸ் பண்ணதை தவிர 18 பாயிண்ட். அவர் பாருங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு நான் வந்து ஸ்பெஷல் மினிஸ்ட்ரி அமைப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா, கரூர் சம்பவத்திற்கு பிறகு, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாத இருப்பதற்கு பிறகு, சங்கீதா மேட்டருக்கு பிறகு விஜய் அவர்கள் மனக்குடைச்சல் இருந்து எழுந்து விட்டார். தவிர இன்னொன்னு சிம்பிளா சொல்றேன், பொருளாதார நெருக்கடியை தந்தார்கள் ஜனநாயகத்தின் மூலமாக, மனக்குடைச்சலை கொடுத்தார்கள் கரூர் மூலமாக. தன்னுடைய ஒரு பர்சனல் பிரஸ்டீஜ் அதை சங்கீதாவால் கெடுத்தாங்க. இது 3 எதிர் நீச்சல் போட்டு கொண்டு வந்தார் விஜய் என்று தான் என்னுடைய கருத்து. அதற்கு விஜய் செய்த ஒரு மாபெரும் நல்லதோ கெடுதலோ தவறோ எதுவாக இருந்தாலும் அவர் ஒரு கூட்டணி அமைச்சிருந்தால் நல்லா இருந்திருக்கும் தான் என்னுடைய அரசியல் ரீதியாக கருத்து. காரணம், நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி குறைஞ்சது 45 வருஷம் நான் பார்லிமெண்ட் ரிவர்ட் பண்ணிக்க, 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லைங்க. அனைத்து முக்காவாசி தலைவர்கள் நார்த் இந்தியன் தலைவர் தெரியும். ஒரு கால் வந்து ஒரு படகுல இருக்கு, இன்னொரு படகு 2 படம் கவுந்துரும். அது விஜய் செய்தது தவறு என்பதையும் நான் இங்கே குறிப்பிட ஆசைப்படுகிறேன். சார், தேர்தல் அறிக்கை 18 அம்சம் வந்து சிறப்பாக கொடுக்க போறாரு, அவர் தமிழ்நாடு அளவுக்கு அந்த தேர்தல் அறிக்கை ஓரளவுக்கு பேசு பொருள் ஆக போகுதுன்னு சொன்னீங்க. அது 18 அம்சம் என்னன்னு தெரியுமா சார்? கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். அது எனக்கு நான் கேள்விப்பட்டேங்க. அதுல இட் மே பி ஒவ்வொரு இஷ்யூக்கு பார்த்தீங்கன்னா விமன்ஸ் எம்பவர்மெண்ட்டுக்கு நிறைய பண்ண போறாரு. தவிர இளைஞர்களுக்கு நிறைய பண்ண போறாரு. வேலையில்லா திண்டாட்டத்தை எப்படி நான் ஹேண்டில் பண்ண போறேங்கிறத பத்தி விளக்க போறாரு. தமிழகத்தில் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம், இந்த ட்ரக் மெனேஸை எடுக்கிறேன்னு சொல்ல போறாரு. தமிழ்நாட்டு போலீஸ்காரர்களுக்கும் மற்றும் ஐஏஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு முழு சுதந்திரம் தந்து தமிழ்நாடு முன்னேற வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் படாத பாடு பட்டுட்டு இருக்காரு. இந்த நடுவில் இன்னொரு கலப்பி விட்டாங்க, அவர் இன்னொரு படம் நடிக்க போறாருன்னு இன்னைக்கு பேப்பர்ல.
நடிக்கட்டும், என்னங்க இருக்குது? அங்க நடிப்புல இருந்து தானே வந்தாங்க. இப்ப பாத்தீங்க, இந்த ஸ்மிருதி இரானி யூனியன் மினிஸ்டரா இருந்து நடிச்சாங்க. என்.டி. ராமாராவ் சீஃப் மினிஸ்டரா இருந்து சில ஆக்ஷன் நடிச்சார். இதுல என்ன இருக்குது? இல்லை சார், அவருக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு திரும்ப படம் நடிக்க போகிறதுல தவறு இல்லையா சார்? நான் இனிமேல் படம் நடிக்க மாட்டேன். எங்க நீ அந்த அந்த படத்தை நீங்க சுக்குநூறு ஆக்கிட்டீங்களா சார்? அவனுக்கு நஷ்டம் 500 கோடி வந்து சார். உங்க அப்பா நான் கொடுக்க போறான். அதுக்குதான் அவர் என்னன்னு பண்ணணும். அவர் எம்எல்ஏ வேணாலும் நடிக்கலாம், யார் வேணாங்கிறாங்க. அவர் மந்திரியாவே நடிக்கலாமே. பவன் கல்யாண் நடிக்கலன்னு அண்டை மாநிலத்தினுடைய மந்திரியாக இருக்கு, துணை முதலமைச்சராக இருக்கார். இன்னும் நடிச்சு தானே இருக்காங்க. அதுல என்ன இருக்கு? வாக்குறுதி கொடுத்து நீட்டுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க. அந்த மாதிரி தான் இந்த டீலிமிட்டேஷன் பார்த்துட்டே இருங்க. திமுகவினுடைய ஒரு எண்ண அலைகள் எல்லாம் பார்த்தால் இந்த வாக்குறுதி கொடுத்துட்டு நம்பாத இருக்கிறதுனால ஒரு எஃபர்ட் எடுப்பாரு விஜய். கண்டிப்பாக கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்ற ஒரு சபதம் எடுத்து தான் சொல்லுவாங்க. தமிழ் வெற்றி கழகத்தினுடைய ஒரு வாழ்க்கையிலே, நடைபயணத்திலேயே ஒரு திருப்பம் இருக்க போகிறது. காரணம், அந்த மாதிரியான ஒரு நியூ பாயிண்ட்ஸ். இப்ப நீங்க திருப்பூர் சொன்னீங்க. திருப்பூருக்கு முன்னாடி ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பத்தி சொன்னாரு. நீங்க நெசவாலையை பத்தி பேசினார். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி ஹேண்டில் பண்றாரு. டெல்டா மாநிலத்தை போன போது விவசாயிகளை பத்தி பேசினாரு. ஸோ கான்சென்ட்ரேட் பண்றாரு. அவருக்கு இருக்கக்கூடிய டீம் நல்லா இருக்குதா மாதிரி தான் என் மனசுல படுதுங்க. அதே மாதிரி அனைத்து எதிர்கட்சியும் செய்யறாங்க. சீமான் செய்யறாரு, எடப்பாடி பழனிசாமி செய்யறாரு, அண்ணாமலை செய்யறாரு, நயினார் நாகேந்திரன் செய்யறாரு, அன்புமணி ராமதாஸ் செய்யறாரு. யாரும் இல்லைங்க. டிடிவி தினகரன் செய்யறாரு. விஜய் ஒரு மாசம் பயிற்சி பெற்றிருந்தாருன்னா நன்னா இருந்திருக்கும். டிடிவி தினகரன்கிட்டையும் அண்ணாமலை கிட்டையும் கூட்டு பேசுறதை பத்தி தப்பே இல்லைங்க. கட்சி ஆரம்பிச்சுட்டு கொள்கை ரீதியாக வேற மாதிரி இருக்கலாம். ஒரு காமன் மினிமம் மாதிரி ப்ரோக்ராம் மாதிரி பண்ணிட்டு தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு நாங்கெல்லாம் பாடுபடுவோம் 1 2 3 4 பண்ணிட்டீங்கன்னா சரியா போச்சு. உங்களுடைய தனிப்பட்ட கொள்கை ஒதுக்கி எப்படி ஈவி ராமசாமி தலைவணங்கிறேன், ஆனால் அவர் தெய்வத்தை பற்றி சொன்னது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னாரோ, அதுல இருந்து ஒரு டீவியேஷன் இருக்கு பாருங்க. அந்த மாதிரி மீதி சப்ஜெக்ட் பண்ணி இருக்கணும் விஜய். அதே மாதிரி சார், தொடர்ச்ச மீட்டிங் ரத்து இன்னைக்கு ரத்தாயிருக்கு. வேப்பேரியில் போயிட்டு ரத்தாயிடுச்சு. அதே சமயம் ஒரு பக்கம் அவங்களோட மீட்டிங் திருப்பூரில் வைக்கிறாங்க. அதே சமயம் எக்மோரில் இப்போ இன்னைக்கு சென்னையில் வைக்கிறாங்க. இது ஒரு ஸ்ட்ராட்டஜியே ரொம்ப அன்பிளானாக இல்லாமல், ஒரு தொலைநோக்கு திட்டங்கள் இல்லாமல், ஒரு பிளானே இல்லாமல் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேள்வியெல்லாம் எழுப்பிட்டு இருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? டால்ஸ்டாய் இது வைப்பில் இருக்குங்களா, 5 விரல், இந்த விரல், இந்த விரல், இந்த விரல், இந்த ஆண்டவனே கொடுத்துருக்காரு. எல்லாருக்கும் இந்த 5 விரல் ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் இருக்கிறது. என்னுடைய அணுகுமுறை வேற மாதிரி இருக்கும், உங்களுடைய அணுகு வேற மாதிரி இருக்கு, இவருடைய அணுகு வேற மாதிரி இருக்கும். இதுல என்னங்க ஒப்பிட்டு பார்க்கறது? நான் இன்னொன்னு சொல்றேன், சின்ன விஷயம் சொல்றேன். நான் நார்த் இந்தியாவில் இருக்கிறதுனால சொல்றேன். மாயாவதியோ இல்லை முலாயம் சிங் யாதவோ தடால்னு ஒரு எண்டுக்கு போவாங்க, மற்ற நாள் காத்தால் ஆப்போசிட் சைடுக்கு போவாங்க. வெங்கையா நாயுடு, நரேந்திர மோடி எங்க கூட்டம் இருந்தாலும் குஜராத்துக்கு திரும்பி போயிடுவார் சீஃப் மினிஸ்டர் அந்த போது, பிஃபோர் ஹி பிகேம் பிரைம் மினிஸ்டர் 2012-13. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய அணுகுமுறை. இப்ப ஸ்டாலின் எங்க ஒவ்வொரு வாட்டி போச்சு ஒவ்வொரு வீட்டுல நடைபயணம் பண்றாரு. டாக்டர் சொல்லி நடக்கிறாரு, எப்படிக்கு நடக்கிறாங்க? அப்படி தவிர தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துணைவியாரை வைத்துக் கொண்டு பல கோவில்களுக்கு போயிட்டு, குருவாயூர் கோவில் 80 சவரன் தங்கம் கொடுத்துட்டு கீழே போடுறாங்க. எதுக்காக? அப்ப நீங்க விஜய் கேட்கிற மாதிரி அந்த கேள்வி நம்ம எல்லாம் கேட்க மாட்டோமா? மீதி பேரு. ஆக மொத்தம் விஜய்க்கு கேன்சல் பண்றாருன்னா எங்க ஒரு தரம் போச்சு. ஒரு கிரேசினஸ் பாருங்க. மீதி எல்லாம் ஆர்கனைஸ்டா இருக்குது, இவர் டிஸ்ஆர்கனைஸ்டா இருக்குது. அதை ஆர்கனைஸ் பண்ணணும். இப்ப முன்ன விட கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு, இன்னும் கொஞ்சம் பண்ணணும். ஒரு கார் பின்னாடி ஒரு 50 பேர் ஓடி வரான்னா என்ன பண்ண முடியுங்க? அந்த டிரைவர் என்னதான் பண்ணுவார் சொல்லுங்க? பிரேக்க போடுவாரா, ஆக்சிலேட்டர் அமுப்பாரு, அவ்வளவு மெதுவா போறாரு. 8 கிலோமீட்டர் ஸ்பீடு, 5 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனா கூட எல்லாம் விடுறாங்க. கனிபியா மதுமக்கின்னு இந்தியில சொல்லுவாங்க. அந்த மாதிரி தேனி மாதிரி மொக்குறாங்க. என்ன பண்ண முடியும்? அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் சில இடத்துல கேன்சல் பண்றது நியாயமாகத்தான் படுகிறது. காரணம், அவர் இன்னொரு கரூர் சம்பவத்திற்கு ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஒன்னே ஒண்ணு சொல்லி நான் முடிச்சிடுறேங்க. திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இருந்த பொழுது விஜய்க்கு கொடுத்த பாதுகாப்பு வீடியோ உங்ககிட்ட இருக்குது. அந்த வீடியோவும் தேர்தல் அறிவித்த பிறகு, மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்த பிறகு, விஜய்க்கு கடந்த ஒரு வாரமாக 4 போலீஸ் வேன் முன்னாடி பின்னாடி வருதுங்க. ஏங்க அது தமிழ்நாடு போலீஸ்காரங்க ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? இப்போ
சுப்ரீம் கோர்ட் போயிடுச்சு இந்த பாதுகாப்பு பத்தி. டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் பயப்படுறாரு. தேர்தல் கமிஷன் வந்ததுனாலதான் விஜய்க்கு பாதுகாப்பு அதிகமா கொடுத்துருக்காங்க. அதுதான் என்னுடைய கருத்து. எவ்வளோ 4 சைட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா 4 திசைகளிலும் அவர் சைட்ல இருந்து போலீஸ்காரன் வரான். ஒரு ஐபிஎஸ் ஆள டியூட்டிக்கு போட்டிருக்காங்க. இதெல்லாம் எதை குறிக்கிறது? திமுக இக்னோர் பண்ணாங்களே, அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு இக்னோர் பண்ணாங்களே. இதுதாங்க திருப்பமாக நான் நினைக்கிறேன். சார் இப்படி ஒரு பக்கம் இருக்கையில் ஏன் விஜய் வந்து தொடர்ச்சி திமுக எதிர்க்கிறார்? திமுக ஏன் விஜய் எதிர்க்கவே மாட்டேங்குது? இன்ன வரையும் அரசியல் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. விஜயே எதிர்க்கிறதே இல்லை, பாஜக மட்டும்தான் எதிர்க்கிறதுக்கு நோக்கம் என்ன? உதயநிதி முதலமைச்சராக வருவதை விஜய் தடுப்பார். நம்ம தானே சொல்லிட்டோமான விஜய்க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தால் அது உதயநிதியினுடைய வளர்ச்சியை பாதிக்கும். அப்பொழுது முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் பதவியேற்றுக் கொண்டாலும் முதலமைச்சராக உதயநிதி ஒரு வாரத்திற்குள் பதவியேற்பார். மு.க. ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் என்று பதவியேற்பதற்கான நாள் கூடிய சீக்கிரம் வர இருக்கிறது. திமுக பார்த்து அதான் பயப்படுறாங்க. திமுகக்குள்ளே குழப்பம். இப்ப சப்போஸ் விஜயை திட்டினாங்கன்னா விஜய் பதில் கொடுக்க ஆரம்பிப்பாரு. ஸ்டாலின் சார் அப்படின்னு சொன்னார், அதுக்கே பயந்தாங்க. அவர் கொஞ்சம் தொட்டு பார்த்தீங்கன்னா கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி அதிமுகவுடைய தேர்தல் பிரச்சாரத்தை பத்தி ரொம்ப கண்டம் பண்ணி பேசுறாரு ஸ்டாலின். அது ரொம்ப சில தலையங்கங்கள்லாம் கூட பார்த்தேன். தினமலர், ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ் தலையங்க, பத்திரிகை தலையங்கெல்லாம் கூட எழுதியிருக்காரு. ஸ்டாலின் வந்து ரொம்ப அசிங்கமா பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி பத்தினுட்டு. அதே மாதிரி விஜய் பேசினாருன்னா விஜய்க்கு ஒரு மரியாதை கிடைச்சிடும், சிம்பத்தி கிடைச்சிடும். அவர் இப்ப 40 சீட் வாங்குறா இருந்ததுன்னா அது 80 ஆயிடும். அதனால தொடாத இருக்காங்க. ஒட்டுமொத்தத்தில் பயம்தான் விஜய் வந்து பேசாம இருக்கிறதுக்கு. பயம் ஒரு அரசியல்வாதிக்கு பயங்கிறத தவிர ஓட்டு நம்ம கையிட்டு இன்னும் போகக்கூடாதுன்னு பயப்படுறாரு. அதுதான் பயம். ஓட்டு தன்னுடைய மகனுக்கு எதிராக விஜய் வளர்த்து விட்டுருவோம் என்ற ஒரு சந்தேகம் மு.க. ஸ்டாலின் மனதில் ஆழமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனாலதான் அவர் வந்து விஜயை பத்தி ஒன்னும் பேசல. சரி, ஓகே சார். நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டே மற்றொரு பதிவு சந்திப்போம். நன்றி. நன்றி.